வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 17. அன்று வேலை முடித்த தோழிகள் இருவரும் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருக்க, மாலை மங்கும் அந்த வேளையில் பேருந்தில் நிலாவே வா என்று எஸ்பிபி அவர்களின் குரலில் அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. மிதமான வேகம், மெல்லிய காற்று, இதமான பாடல். இதைவிட ஒரு பேருந்து பயணத்தை ரம்யமாக்க வேறென்ன தேவையாக இருந்திடும்? அதை ரசித்த வண்ணம் வந்து கொண்டிருந்த அஞ்சுவின் அருகே சாய் அன்று மருத்துவமனை வந்திருந்த ஒரு சுட்டி குழந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்க, அஞ்சுவிடம் அவளுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. சில நிமிடங்களில் அதை உணர்ந்த சாய், "ஓய் அஞ்சல!" என்று அவளை உலுக்க, திடுக்கிட்டு சுயம் பெற்றவளைப் போல் அவளை திரும்பி பார்த்தாள். "எந்த உலகத்துலடி இருக்க?" என்று சாய் வினவ, சிரித்தபடி, "இன்னைக்கு வந்த பாப்பா செம்ம கியூட் இல்ல?" என்றாள். "அத பத்தி தாண்டி நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேன்" என்று சாய் கூற, சாரி சாய், கவனிக்கவே இல்ல" என்றாள். "ம் கவனத்த களவாட காதலன் வந்துட்டா தோழியோட கவனம் 2ஆம் பட்சம்தான்" என்று நமட்டு சிரிப்போடு சாய் கூற, பதிலின்றி ஒரு சிரிப்பை உதிர்த்து கொண்டு திரும்பிக் கொண்டாள். இருவரும் இறங்கும் இடம் வந்துவிட, "நாளைக்கு வண்டி ரெடி ஆகிடும்டா, வண்டியிலே போயிடலாம்" என்று சாய் கூறியதற்கு சரி என்று தலையசைத்தாள். வீடு வந்து சேர்ந்த அஞ்சு வாசலில் கிடந்த புது செருப்புக்களைக் கண்டு விருந்தினர் வந்திருப்பதை அறிந்தபடி உள்ளே வர, ஒரு முதிர்ந்த தம்பதியினர் அமர்ந்திருந்தனர். "இதோ வந்துட்டா பாருங்க" என்று அஞ்சுவை பார்த்து மகா கூற, அத்தம்பதியினர் அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தனர். தானும் புன்னகைத்துக் கொண்டவள் சென்று புத்துணர்வு பெற்று வந்தாள். அறை வாசலிலேயே ரூபியை பிடித்து கொண்டவள் அவர்கள் யாரென்று விசாரிக்க, "எங்க அம்மாவோட சித்தி பையன் அண்ட் அவங்க ஒய்ஃபு. எங்களுக்கு மாமா அத்தை முறை அண்ணி. கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க" என்று ரூபி கூற, "ஓ சரிடா, எதுவும் சாப்பிட்டாங்களா? காஃபி எதுவும் போடவா?" என்று அஞ்சு வினவ, "இப்பதான் குடுத்த அண்ணி" என்றாள் ரூபி. சரி என்றவள் ரூபியையும் கூட்டிக் கொண்டு செல்ல, தம்பதியினர் அஞ்சுவிடம் அவள் நலன்களை விசாரித்துவிட்டு, "சரிக்கா, நாங்க வரோம். குடும்பமா எல்லாரும் வந்து விழாவை நடத்தி கொடுத்துட்டு போகணும்" என்று விட்டு சென்றனர். ஒரு வழியா கல்யாணம் முடிவாயிடுச்சு. இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கணும் என்று ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு மகா செல்ல, அடுத்த அண்ணி விளக்கம் கேட்பார் என்று அறிந்தவளாக, 2 வருஷம் முன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பையனே தான் பிடிச்சு வந்து பேசி பண்ணிக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்கா கல்யாணமே வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 1 வருஷமா அந்த அக்காவோட மாமா முறையில இருக்கிற அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்க கேட்டுட்டே இருந்தாங்க அண்ணி. சின்ன வயசுல இருந்தே விரும்பினேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இப்பதான் அந்த அக்கா சம்மதிச்சிருக்காங்க என்று கூற, "முதல்லயே அந்த அண்ணாவ கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல" என்று அஞ்சு கூற, "நானும் நினைப்பேன் அண்ணி. இப்படிதான் அமையணும்னு இருந்திருக்கு. இனியாவது அவங்க ஹாப்பியா இருக்கணும்" என்று விட்டு சென்றாள். சில நிமிடங்கள் அவள் சிந்தனையை அச்செய்தியே சூழ்ந்துவிட, தன்னை திசை திருப்ப விரும்பி சென்று வேலையை செய்ய துவங்கினாள். இரவு உணவும் தயாரித்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட, மகா பக்கத்து வீட்டாருடன் பேசுவதற்கும் ரூபி படிப்பதற்கும் சென்று விட்டனர். தனிமையில் கண்டதையும் யோசித்து தன்னை இம்சிக்கும் மனதை பற்றி அறிந்தவள் இனிமையான பாடல்களை கேட்க, மனம் மீண்டும் அந்த குழந்தையின் நினைவை எடுத்து காட்டியது. சென்று தன் நாட்குறிப்பை எடுத்து வந்தவள், சத்தமின்றி மலரும் பூவின் பொழிவை கண்டேன். கர்ப்பவதி அவள் கரங்களில் குலுங்கும் வளையோசையை உணர்ந்தேன். பாண்டியனின் முத்துப் பரல்களின் பொழிவை கண்டேன். கிங்கினி நாதமாய் சிரித்த அந்த பச்சிளம் குழந்தையின் புன்னகையில் இவை யாவும் கண்டேன் என்ற கவிதையை இயற்றினாள். வெகு நாட்களுக்கு பிறகான அவளுக்கும் அவளது நாட்குறிப்பிற்குமான நேரம் அதை ரசித்தவளுக்கு கவிதை வரிகள் அழகாய் ஆழமாய் தோன்றின. வேண்டப்படாதவை என வெட்டி வீசிட குடும்பம் கலை செடியும் இல்லை, உறவுகள் காகித பூக்களும் இல்லை. அன்றொரு நாள், தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டா ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு தள்ளிதான் இருக்கணும் என்று மகா கூறிய ஆழமான வரிகளின் வெளிப்பாடாய் கவிதை வரிகள் உயிர் பெற்றன.
காதலை பூசிக்கொண்ட உன் விழிகளுடன் போட்டியிட்டு என் மை விழிகள் தோற்றுப் போனது. நுனிவிரல் கொடுத்த ஸ்பரிசத்திற்கு முன் நான் பூசிக்கொண்ட அரிதாரம் யாவும் மடிந்து போனது. உன்னுள் மன்மதன் தீட்டிய ஆசைகளுக்கு முன் என் உடுப்புக்கள் யாவும் உடைந்து போனது. காதலாய் துவங்கிய கூடல் பொழுதில் கட்டுக்கள் யாவும் கடந்து போனது என்ற கவிதையை இயற்றி பார்த்து சிரித்துக் கொண்டாள். அவர்களுக்கே அவர்களுக்கான அந்தரங்க தருணத்தின் அழகிய ரகசியங்களை கவிதையாய் தீட்டி வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டவள் மண் வாசம் கிளர்ந்து வந்து நாசி தீண்டியதில் ஜன்னலை ஏறிட்டாள். பின்பே மாடியில் உலர்த்திய துணிகளை இன்னும் எடுத்து வராதது நினைவு வர புத்தகத்தை அப்படியே வைத்துவிட்டு மாடிக்கு விரைந்தாள். அவள் எடுக்கையிலேயே மழை பிடித்திட விறுவிறுவென துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே வர தன் அறையிலிருந்து வந்த ரூபி, "அண்ணி எடுத்துட்டீங்களா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு" என்று கூறியபடி துணிகளை வாங்கினாள். மெல்ல மூச்சு விட்டு தன்னை நிலைநிறுத்தியவள், "உன்னோட ட்ரெஸ் சிலது நனைஞ்சிருச்சுடா, ரூம்ல காய போட்டு வச்சுக்கோ" என்றபடி துணிகளை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். தொப்பலாக நனைந்தபடி பீரோவை திறக்கும் ருத்ரனை கண்டு திடுக்கிட்டு, "எப்ப வந்தீங்க? ஐயோ, என்ன இப்படி நனைஞ்சிருக்கீங்க" என்றபடி வந்து அவனுக்கு துணி எடுத்து கொடுத்தவள் சென்று உடைமாற்றி வந்தவனுக்கு, "தலைய நல்லா தோட்டீங்களா" என்று கேட்டபடியே வந்து தொட்டு பார்த்து துவட்டி விட்டாள். துவட்டி விடுபவளை நிமிர்ந்து பார்த்தவன் அப்படியே அவளை தன் கை சிறைக்குள் கொண்டு வர அதில் திடுக்கிட்டு போனவள் அவனை பார்த்து, "ஏய், என்னங்க இது, விடுங்க" என்று தடுமாறினாள். அவளை மேலும் இறுக்கி பிடித்தவன் பிடியில் நெளிந்தவள், அத்தை வந்துடுவாங்க, சாப்பிட கூப்பிடுவாங்க, விடுங்க" என்று திணற, "நான் என்ன பண்ணேன்? நீதான் கவிதையால என்ன டெம்ப்ட் பண்ணிட்ட" என்றான். அவன் தீண்டலில் கட்டுண்டு நின்றிருந்தவள் அவன் கூறிய சொற்களில் திடுக்கிட்டு அவனை நோக்க மேஜையில் இருந்த புத்தகத்தை காட்டினான். "நீ ஹால்ல இருந்து எழுந்து போகும்போதே உள்ள வந்துட்டேன். என்ன புக்குன்னு சும்மா எடுத்து பார்க்க உன் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது. சரின்னு உள்ள கொண்டு வந்து பார்த்தா மேடம் ரொமான்டிக்கா கவிதை எழுதி வச்சு என் மூட ஏத்திட்டீங்க" என்று கூற, "அத மட்டும்தான் படிச்சீங்களா" என்ற கேள்வி அவள் அகண்ட விழிகளில் தொக்கி நிற்க அவளை பிடித்தபடியே எழுந்து நின்றவன், "அது ஒண்ணுதான் படிச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட" என்று அவள் கன்னத்தில் முத்தமிட விழிகள் தாமாக மூடிக்கொள்ள கையில் இருந்த துண்டை தவறவிட்டாள். தனது நுனிவிரல் ஸ்பரிசத்திற்கும் உருகுலையும் தன் மனையாட்டியின் செயலில் கணவனாக கர்வம் கொண்டவன் மேலும் தன் செயல்களில் முன்னேற வெளியே, "அஞ்சுமா" என்று மகாவின் குரல் கேட்டு அதில் அவனிடமிருந்து திடுக்கிட்டு விலகியவள் வெட்கத்துடன் திரும்பிக் கொண்டு தன் புடவையை சரி செய்து கொண்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் சென்று விட்டாள். "மாடியில துணி இருந்ததேடா" என்று அவர் கூற, "ஐயோ, இதுக்குதானா" என்ற ஏக்க பெருமூச்சுடன், "எடுத்துட்டேன் அத்த" என்று கூற, "சரிடா, ருத்ரா வந்துட்டான்ல, சாப்பாடு எடுத்து வைடா, நான் வரேன்" என்று விட்டு அவர் செல்ல சென்ற உணவு பதார்த்தங்களை எடுத்து வந்து வைத்தாள். ருத்ரனும் தலையை துவட்டியபடி வந்து, "தலை துவட்டி விடாம பாதியிலே வந்துட்ட" என்று அவள் காதருகே கிசுகிசுக்க இதழ் மடித்து சிரிப்பை அடக்கியபடி அவனை நோக்காது, "அத்த" என்றபடி சென்றாள். அதில் சிரித்து கொண்டவன் தாயும் தங்கையும் வந்தவுடன் அமர்ந்து உண்ணத் துவங்கினான். மனைவியின் பாராமுகமும் சிரிப்பை கிளப்ப அமைதியாக உண்டு முடிக்க யாவரும் உண்டதும் சமையலறைக்கு சென்று விட்டாள். எப்போதும் போல் ரூபி வந்து இன்றைய நாளின் சுவாரஸ்யங்களை அண்ணனுடன் பகிர தானும் தங்கையுடன் பேசி சிரித்து பொழுதை ஓட்டினான். பின் யாவரும் உறங்க சென்றிட அறைக்குள் வந்தவுடன் பாவை குடுகுடுவென பால்கனிக்கு சென்று நின்று கொண்டாள். அதில் வாய்விட்டு சிரித்தபடி தானும் சென்று அவளை பின்னிருந்து அணைத்தபடி நின்று கொண்டவன், "ஓய் கேடி, என்ன ரொம்ப கண்ணாமூச்சு காட்டுற" என்று அவள் காதருகே மீசை ரோமம் உரச கூறினான். "நான் என்ன கண்ணாமூச்சு காட்டுறேன்" என்று நமட்டு சிரிப்போடு அவள் கூற, "ஓ, அப்ப நீங்க காட்டல, சரி, நான் காட்டுறேன் வா" என்றவன் அவளை தூக்கி கொண்டு உள்ளே சென்றிட சிரிப்பும் நாணமுமாக தன்னவனுக்கு இசைந்து போனாள். அந்த வாரம் அழகாக கடந்திட மத்திய வேளையதில் தங்களது கல்யாண ஆல்பத்தை வைத்துக்கொண்டு மாமியாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அஞ்சிலை. ரூபி அவளது தோழி வீட்டு விசேஷத்திற்கு சென்றிருக்க ருத்ரனும் வேலையாக சென்றிருந்தான். தங்கள் கல்யாண ஆல்பத்தை தூக்கி வந்த மருமகளை கண்டு புரியாது விழித்த மகாவிடம் வந்தவள், "அத்த, எனக்கு இதுல நம்ம சொந்தக்காரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ரூபி இருந்தா அவளை கேட்டுப்பேன். அவளும் இல்லாம நீங்களும் அவங்க கூட பேசுறப்போ எனக்கு என்ன பேசனே புரியல" என்றாள்.
அதில் வாய்விட்டு சிரித்துக் கொண்டவர், "வாடா" என்க ஆல்பத்துடன் அவர் அருகே அமர்ந்தாள். முதல் பக்கத்தில் அவளும் அவனும் மட்டுமே இருக்க, "இவங்க 2 பேரும் எனக்கு தெரியும் அத்த" என்றாள். அவளது குறும்பில் சிரித்துக் கொண்டவர் அடுத்த பக்கத்தை திருப்பி ஒவ்வொரு பக்கத்துக்கும் இருக்கும் ஒவ்வொரு உறவினருக்கும் ஒரு கதையை கூறிக் கொண்டிருந்தார். அவற்றை சலிப்பின்றி ஆர்வத்துடன் கேட்பவளது செயல் அவருக்கும் பிடித்து போக, தன் குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் அவர் குணங்கள் பற்றியும் கூறினார். பொதுவாகவே பெரியவருக்கு கதை பேச ஆள் கிடைத்து விட்டாலே பரம சந்தோஷம்தான். அந்த நிலையில் மகாவும் கூற அஞ்சுவும் கேட்டுக்கொண்டாள். அதில் விஜி மற்றும் அவளது கணவன் புகைப்படம் வந்ததும் ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்தி பெருமூச்சு விட்டவர், "இது விஜயும் அவர் வீட்டுக்காரரும்" என்று கூற, "யார் அத்த?" என்றாள். அன்று பேச்சு வாக்கில் விஜி என்று மட்டுமே ரூபி குறிப்பிட்டதை கேட்டதோடு சரி. அவள் பற்றிய நினைப்போ ஆர்வமோ இல்லாதவளுக்கு விஜி என்ற கதாபாத்திரத்தை பற்றிய எண்ணமே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் ருத்ரன் ரூபியோட அத்தை வந்திருந்தாங்க, நினைவிருக்காடா? இப்ப இவதான் மாசமா இருக்கா என்று மகா நினைவுபடுத்த, "ஓ அவங்களா?" என்று பார்த்தவள், "நம்மள விட அழகாதான் இருக்காங்க" என்று மனதோடு எண்ணிக்கொண்டாள். அந்த நொடி தோன்றிய உணர்வு, இவங்க கூட ஏன் அவருக்கு கல்யாணம் ஆகல என்ற கேள்வியை தோற்றுவித்த உந்துதலில், "அ அவருக்கு பார்த்தவங்க தானே அத்த" என்று வினவ, "ச்சே, பொண்ணெல்லாம் பார்க்கலமா. இவ அம்மாக்கு ருத்ரனுக்கு விஜய கட்டி கொடுக்கணும்னு எண்ணம் முதல்ல இருந்தது. என் வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம ரூபிக்கும் விஜினா ரொம்ப இஷ்டம். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால ருத்ரன் கூட வச்சு பேசவும் அவளுக்கு அவ்ளோ சந்தோஷம். ஆனா விஜிக்கோ ருத்ரனுக்கோ இத பத்தின எந்த எண்ணமும் கிடையாது. அவரு உடம்பு முடியாம இறந்து போன அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையா பேசவே இல்ல. இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ருத்ரனுக்கு விஜய கொடுக்கலாம் தான் அவங்க நினைக்கிறதா நாங்க நினைச்சோம்" என்றவர் கண்கள் கலங்கி போனது. "அவரும் இல்லாம படிக்கிற பையனா ருத்ரன் தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டான். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போனான். நான் 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சாவது உங்கள வளர்க்குறேன்டான்னு சொன்னேன். அந்த நிலைமைய உங்களுக்கு கொடுக்க நானும் இல்லாம இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தை தான் என்ன கட்டி போட்டுச்சு. மேல நிறைய படிக்கலாம்னு நினைச்சவன் தான் ஒரே படிப்போட நிறுத்திக்கிட்டான். சொந்தமா உரக்கடை வைக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா வீடும் கடன்ல இருந்தது அப்போ. தங்கச்சி படிப்பு வேற. தனக்கான எல்லா ஆசையையும் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்களுக்காக வாழ ஆரம்பிச்சான். இப்ப வர அத பத்தி ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லி காட்டுனதே இல்ல. அவங்க அப்பா இல்லாத குறைய ஒரு நாள் கூட எங்களுக்கு கொடுத்ததே இல்ல அவன். அப்படிப்பட்டவன வசதி இல்லன்னும் ரூபி செலவெல்லாம் அவன் பொறுப்புன்னும் சொல்லி வேணாம்னு வேற இடம் பாத்துட்டாங்க. அதுல ரூபிக்கு அவ்ளோ கோபம். ஆனா அப்ப கூட அவன் அத பெருசாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ரூபி அவனுக்கு பொண்ணு தேட என்ன ரொம்ப தொல்லை பண்ணுனா. விஜய விட நல்ல பொண்ணா நான் பார்த்து தருவேன்னு சொல்லிட்டே இருப்பா" என்றவர் முந்தியில் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். மருமகளின் முகம் வருடி, "என்னமோ அவளுக்கு உன் போட்டோவ பார்த்ததும் புடிச்சு போச்சு. பொண்ணு பார்க்க வரும் முன்னையே கல்யாணமே நடந்து முடிஞ்ச போலதான் உறுதியா இருந்தா" என்க அவரது கண்ணீர் முகத்தில் தானும் கண் கலங்கி அவரை நோக்கினாள். "வேற எதுவும் காரணமா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு நகர்ந்திருப்போமோ என்னமோ. அவன் எங்களுக்காக வாழ்றத ஒரு குறையா அவங்க பார்க்கவும், ரூபி தான் பாவம் ரொம்ப குற்ற உணர்வா உணர ஆரம்பிச்சுட்டா. எங்க நான் வருத்தப்படுவேனோன்னு தங்கச்சிய தனியா கூட்டிட்டு போய் பேசி சமாதானம் செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தான். பெத்தவ எனக்கு தெரியாமலா போகும்" என்று மீண்டும் கண்ணை அவர் துடைத்துக் கொள்ள, "நீங்க அழாதீங்க அத்த. அவர் நல்ல மனசு அவங்களுக்கு தெரியல. அவர புருஷனா பெற அவங்களுக்கு தான் கொடுப்பனை இல்ல" என்று கூறினாள். மருமகளின் வார்த்தைகளில் மகனை பெற்ற தாயவள் கர்வத்துடன் புன்னகைக்க, அவர் கண்ணீரை துடைத்தவள், "இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். நம்ம மீதிய அடுத்த சண்டே கண்டினியூ பண்ணலாம்" என்று விட்டு சென்றாள்.